வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுருகுமார திசாநாயக்க டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து வரி பிரச்சினைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்தல். ஈஸ்டர் சம்பவம் இடம்பெற்று இன்று 6வது ஆண்டு நினைவு குறிக்கும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை மற்றும் வழிபாடுகள். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசாங்கத்திடம் எழுப்பியுள்ள கேள்வி. ஈஸ்டர் சம்பவத்தில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் தொடர்பு சம்பந்தமாக கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து வரி பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு தற்போதைக்கு 90 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வரிகள் முழுமையாக நீக்கப்படவில்லை. அந்த நாடுகள் 90 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை கட்டி உறுதியான நிலையை பெற்றுக்கொண்டால் இலங்கைக்கு கடும் நெருக்கடி ஏற்படலாம். எனவே இலங்கை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரி விதிக்கப்படும் முன்பே ட்ரம்பை நேரில் சந்தித்து பேசிவிட்டார். அதற்கான தொடர்ச்சி நடவடிக்கையாக அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி இந்த வாரம் இந்தியா விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இந்தியா இந்த 90 நாளுக்குள் முடிவுகள் கிடைக்க துடிக்கின்றது. இம்மாத இறுதியில் நடைபெறும் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் கூட்டத்திற்கு செல்லும் போது இலங்கை தரப்பும் அமெரிக்க வர்த்தகத்துறை பிரதிநிதிகளை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இதுபோன்று இடைநிலை சந்திப்புகளால் தீர்வுகள் எட்ட முடியாது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேரடியாக சென்று ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தால் மட்டுமே உண்மையான தீர்வு கிடைக்கும் என்றும் ஹர்ஷ டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஈஸ்டர் சம்பவம் அன்று 6வது நினைவை குறிக்கும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. அன்றைய தினம் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகளை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டு 8 தனித்தனியான தாக்குதல்களில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததோடு 400க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இது இடம்பெற்று 6 ஆண்டுகள் ஆகின்ற போதும் இதற்கு பின்னால் இருந்தவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதோடு பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் இன்றைய நினைவு தினத்தை ஒட்டி கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் காலை 8:30 மணிக்கு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் விசேட ஆராதனைகள் நடைபெற்றுள்ளது. மேலும் தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நினைவு நடைபவனியும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் காலை 8:45 மணிக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் மணி எழுப்பப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு இதனோடு தொடர்புடைய முக்கிய விசாரணையாக ஏப்ரல் 21 சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேருக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க 2019 உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையில் மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் கவனமாக விசாரணை செய்யுமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது பற்றி பேசும்போது ஜனாதிபதி கூறுகையில், 2019ஆம் ஆண்டு ஏப்ரலில் நாட்டை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு சம்பவம் சிலர் அரசியலமைப்பின் உயர் பதவிகளை பெறும் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளே. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை நடைபெற்ற விசாரணைகளின் நோக்கம் உண்மையான திட்டமிடுபவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இருந்தது. அவர்கள் உண்மையான குற்றவாளிகளை மூடி போட முயற்சித்தார்கள். ஆட்சியினை எங்களது கையில் எடுத்ததிலிருந்து இப்போது 6 மாதங்கள் கடந்துவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பதிலாக உண்மை குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு நாங்கள் தெளிவான திட்டமிட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இந்த நிலையில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை வெளியானது. ஆனால் அதன் முழுமையான தகவல்கள் சமூகத்திற்கோ அல்லது குற்றப்புலனாய்வுத்துறைக்கோ வழங்கப்படவில்லை. சில பகுதிகள் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டன. எனவே தற்போது அந்த மறைக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களும் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அவற்றை நுட்பமாக ஆய்வு செய்து உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியாக உத்தரவிட்டுள்ளேன் என்று தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் கொண்டுவரப்படும் வரை பழைய சட்டத்தை நடைமுறையிலிருந்து இடைநிறுத்தலாமா என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசாங்கத்திடம் வினவியுள்ளது. இந்த நிலையில் இதுவரை இந்த கேள்வி தொடர்பாக இலங்கை அரசு உள்நோக்கமான எந்த ஒரு விவாதத்தையும் மேற்கொள்ளவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் பிற மேற்கத்திய நாடுகளுடன் இணைந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினை ரத்து செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தலை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. இந்த சட்டம் மிக கடுமையானது என்றும் அது மனித உரிமைகளை பாதிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த அடிப்படையில் சமீபத்தில் சந்திப்புகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்தும் அதன் எதிர்கால நிலைப்பாட்டையும் அரசாங்கத்திடம் கேட்டறிந்து கொண்டுள்ளனர். ஐரோப்பிய சந்தைகளில் இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அனுகூலமாக வழங்கப்படும் GSP+ வர்த்தக சலுகையினை தொடர்ந்து பெறுவதற்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது ஒரு முக்கிய நிபந்தனையாகவும் அமைகின்றது.
இந்த தருணத்தில் அந்த சட்டத்தை இடைநிறுத்தும் காலச்சட்ட ஏற்பாடுகளை பரிசீலிக்க அரசாங்கம் தயாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார அதை பற்றி இன்னமும் விவாதிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். எனினும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் விரைவில் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு புதுமையான சட்டம் நடைமுறைக்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈஸ்டர் சம்பவத்தில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்புடையவர் என்ற தகவலை நிராகரிக்க முடியாது என்று கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீல் காமினி தெரிவித்தார். அவரால் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு அறிக்கையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கும் பிள்ளையானுக்கும் இடையே உள்ள தொடர்பு முதன்முறையாக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சேனல் 4 வழங்கிய ஆவணப்படத்தில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த தகவலை பிள்ளையானின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் மற்றும் பிள்ளையானுடன் நெருக்கமாக பணியாற்றிய ஆசாத் மௌலானா வெளியிட்டிருந்ததோடு ஈஸ்டர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஈடுபாட்டையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். தற்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதன் பின்னணி கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்ட வழக்குடன் தொடர்புடையது என்பதாய் தெரிவிக்கப்பட்டாலும் ஈஸ்டர் தாக்குதலுடன் அவருக்குள்ள தொடர்பை முழுமையாக மறக்க முடியாது என்றும் ஸ்ரீல் காமினி வலியுறுத்தியுள்ளார். பிள்ளையான் கைது தொடர்பாக விசாரணை முடிந்த பின்னர் ஈஸ்டர் சம்பவங்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரிக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உண்மையான ஆதாரங்கள் வெளிவந்தால் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வழிவகுத்த காரணங்களை தெளிவாக காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இன்று அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், இந்த சம்பவம் அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளமையினை நாம் கவலையாக பார்க்கின்றோம். இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் உளவுகளை இழிவுபடுத்தும் செயல்பாடாகும். எனவே பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையிடம் இப்போது நீங்கள் வீதிக்கு இறங்க தயாரா என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அவர் கூறினார். இது IS அமைப்பின் செயல் திட்டம் என்பது தற்போதுள்ள நிலைப்பாடாக இருக்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்படுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். தாம் வெளியிட்ட சில கருத்துக்களுக்காக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகின்றோம் என்றாலும் நாங்கள் முன்வைப்பது நியாயமான விமர்சனங்களே என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் ஊழல் மற்றும் மோசடி தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக அரசு கூறினாலும் 323 கொள்கலன்கள் எந்த ஒரு சோதனையும் இன்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியலுக்கு பயன்படுத்தப்படும் பொய்யான பிரச்சாரங்களால் மேலும் பாதிக்கப்பட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தை விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையினை CID ஒப்படைத்த ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் நடவடிக்கை வெறும் கண்துடைப்பு செயல் மட்டுமே என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவரதன குறிப்பிட்டுள்ளார். ஒரு பொது ஆவணத்தை குற்றப்புலனாய்வு துறைக்கு வழங்கியதால் எந்த தெளிவும் அல்லது பயனும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக இதே அறிக்கையை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சட்டமா அதிபரிடம் ஒப்படைத்திருந்தார். ஆனால் அதிலிருந்து எதுவும் சாத்தியமாகவில்லை. பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த அறிக்கையினை ஆயர் மாநாட்டிடம் ஒப்படைத்தார். இப்போது அதே நடவடிக்கையை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மீண்டும் மேற்கொள்வது மக்கள் பார்வையில் ஒரு நடிப்பாகவே தெரிகிறது என்று அவர் விமர்சித்துள்ளார். மேலும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கைது தொடர்பாகவும் முரண்பாடுகள் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். ஒரு அமைச்சர் சந்திரகாந்தன் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய காரணமாக கைது செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். ஆனால் மற்றொரு அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி இவர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவரை கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாறு அதிகாரப்பூர்வ தரப்பிலேயே வெவ்வேறு பதில்கள் வருவதால் உண்மை என்ன என்பது மக்களுக்கு புரியாமல் இருக்கிறது என்றும் காவிந்து ஜாவர்தன கேள்வி எழுப்பியுள்ளார்.